இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டம், அதாவது மென்டல் கோஷன்ட், நம்மளுடைய மனமானது எப்படி அப்படின்னு சொல்றோம். மனசு, மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எதால செய்யப்பட்டிருக்கு மைண்டு? நம்ம மைண்டுங்கிறது எனர்ஜி தான். அகெயின் வி ஆர் ஆல் 99.999% எனர்ஜி. 0.001% தான் நம்ம இந்த பருப்பொருள். சோ இந்த மைண்டானது எண்ணங்களால் தான் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? எண்ணங்கள், இட் இஸ் ஃபுல்லி தாட்ஸ். எண்ணங்கள் எனர்ஜி. எனர்ஜி எப்படி இருக்கு? வேவ் ஃபார்ம்ல இருக்கு. அது எங்க வேணாலும் நமக்கு ரீச் ஆகலாம். எந்த ஒரு அதுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. எங்க வேணாலும் போகலாம். சோ நம்ம இங்கதான் ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா? நம்ம பிசிக்கல் பாடி எங்கேயும் போக முடியாது. ஆனா நம்ம எண்ணங்கள் அமெரிக்கா போலாம், ஆப்பிரிக்கா போலாம், ஜப்பான் போலாம், எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அடுத்த யூனிவர்ஸுக்கு கூட போயிட்டு வரலாம் நம்ம எண்ணங்கள். சோ அவ்வளவு பவர்ஃபுல்லான எண்ணங்களை நம்ம எப்படி வேணாலும் அலைய விட்டா என்ன ஆகும்? ஒரு கண்ட்ரோலுமே இல்லாம போகும் இல்லையா நம்ம வாழ்க்கை? அப்போ நம்ம கண்டிப்பா அந்த எண்ணங்களை நம்மளோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, அத மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல் டூல் எதுவுமே கிடையாதுங்கிறாராம். கீதையில கூட சொல்றாராம், பந்தூர் ஆத்மாத் மனஸ்தஸ்ய ஏனாத் மைவாத் மனாஜிதஹ அனாத் மனஸ்து சத்ருத்வே வர்த்தே தாத்மைத்வ சத்ருவத் அப்படிங்கிறார். இந்த மனசு ஆனது, யார் ஒருவன் அந்த மனச தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த மனசு ஃப்ரெண்ட் ஆயிடுமா. சோ யார் ஒருவன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தி தனக்குள்ள ஹீ பிகம்ஸ் த மாஸ்டர். அப்போ அந்த மைண்டை இவன் தான் கண்ட்ரோல் பண்றான். நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம மைண்டை. மைண்ட் நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி பண்றவனுக்கு அந்த மைண்ட் என்னவா இருக்கும்? அவனோட ஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அதே மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு ஆச்சுன்னா, அதே மனதானது நமக்கு எனிமி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அத கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு அவ்வளவு அழகா சொல்றாரு. அதே மனசுதான் நமக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், நமக்கு ஒரு எனிமியாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இந்த மனசை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது லேசான விஷயம்தான். நம்ம மனசு அலைபாயும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதுவுமே ரொம்ப கூடுதல் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியா இருக்காது, அவ்வளவுதான். நம்ம இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியும் இருக்கக்கூடாது. ஒரு அளவா நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம்னா சூப்பரா நம்ம எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் கையில செல்போன் இருக்கு. இன்னைக்கு பலருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது, பலருக்கு அதுதான் மாஸ்டரா இருக்கு. அந்த செல்போன் தான் நமக்கு மாஸ்டரா இருக்கு. நம்ம அதோட மாஸ்டரா இல்ல. அது என்னெல்லாம் மெசேஜ் காட்டுதோ உடனே நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷன் வந்துடுது. அது அப்பவே பார்த்தாகணும், அது அப்பவே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு பதில் போட்டாகணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாலும் அந்த செல்போன் அடிச்சா உடனே நம்ம போய் அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அது நம்மள இழுக்குது. நம்ம என்ன நினைக்கலாம், பரவாயில்ல அது ஆனா அடிச்சுட்டு போகுது, எப்படியும் மிஸ்டு கால் இருக்கும், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கண்ட்ரோலை நம்ம கையில வச்சுக்கணும். அது மாதிரிதான் நம்ம மனசையும் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மைண்ட பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அதாவது மனசானது பிரெயின். பிரெயின் தான் நம்ம மனசுக்கு ஒரு டூல். இப்போ மனசு எது வழியா ஆக்ஷன் பண்ணுது? நமக்கு மனசு எது வழியா ஆக்ட் பண்ணுது? அந்த பிரெயின் தான். அது வழியா, அந்த பிரெயின் வழியா தான் அந்த மனதானது, அந்த தாட்ஸ் ஆனது நம்ம பாடியை இயக்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த பிரெயின் தான் அதுக்கு ஒரு டூல். அந்த மனசு பிரெயின் வழியா, மூளை வழியா நம்ம உடலை, நம்ம வாழ்க்கையை மொத்தத்தையும் அது இயக்கி கொண்டு இருக்கிறது. ஸோ அது எவ்வளவு பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. ஒரு கார்ல டிரைவர் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அது மாதிரி அந்த மனசு அந்த பிரெயின் அது அவ்வளவு பவர்ஃபுல். அது சொல்றபடிதான் அந்த பிரெயின் செய்யும். பிரெயினுக்குன்னு தனியா ஒன்றும் பவர் கிடையாது. அந்த மனசு சொல்றபடிதான் அந்த பிரெயின் செய்யும். அப்போ அந்த பிரெயின்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது முதல் வாரமே நம்ம பார்த்தோம் இல்லையா? மேல் மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்குது, கான்சியஸ் மைண்ட். அதுதான் இந்த நியோ கார்டெக்ஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க. மேல இருக்கிற டாப்ல இருக்க போர்ஷன் ஆஃப் த நம்ம பிரெயின் அதுக்கு பேரு கான்சியஸ் மைண்ட். அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, நினைவாற்றல், அப்புறம் படைப்பாற்றல், அப்புறம் புத்திசாலித்தனம்,
அப்புறம் ஆக்கப்பூர்வ தனம், அப்புறம் எதையாவது படிச்சா அதை கிரகிச்சுக்கிற தனம், அப்புறம் அனலைஸ் பண்ற குவாலிட்டி, இது எல்லாமே இந்த கான்ஷியஸ் மைண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இந்த எல்லோ கலரா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆழ் மனதுல நம்ம உணர்ச்சிகள், நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அங்கதான் போய் செட்டில் ஆயிருக்கும். இது வந்து 90% நம்ம ஆழ் மனதுல இருந்து தான் செயல்படுறோம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒன்லி 10% வந்து நம்ம இந்த கான்ஷியஸ் பிரெயின்ல இருந்து செயல்பட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் நம்ம தினம் தினம் செய்யற ஆக்ஷன் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெப்டீலியன் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், நம்ம சர்வைவல், நம்ம நடக்கிறது, ஓடுறது, டக்குன்னு ஒரு நேரம் நம்ம நம்மளை காப்பாத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது வந்து நம்ம யோசிச்சு செய்யணுங்கிறது இல்ல. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது தான் இந்த ரெப்டீலியன் பிரெயின், சர்வைவல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா வந்து இந்த நியோ கார்டெக்ஸும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் பத்தி நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சாரா லாசர் அப்படின்னு ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அவங்க வந்து இந்த பிரெயினை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரெயினாங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை இப்படி மாத்தும், எப்படி நமக்கு மனசு நிம்மதி கொடுக்கும், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட தியானம், இதெல்லாம் எப்படி வந்து நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயின் வந்து நம்ம தாட்ஸ் நம்ம நினைக்கிறோம், அது பாட்டு ஆக்ட் ஆகுது, சயின்டிபிக்கா அது பாட்டுக்கு வேலை நடக்குது அப்படி. ஆனா தியானத்தினால இந்த பிரெயின் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை இந்த சாரா லாசர் செஞ்சிருக்காங்களாம். சோ என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, தியானம், யோகா இதெல்லாம் வந்து பிரெயினை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்ம திங்கிங்கை எப்படி அஃபெக்ட் பண்ணி எப்படி நமக்கு நன்மையை கொடுக்குது. இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்களா, 2 குரூப் ஆஃப் பீப்புளை வச்சிருந்தாங்களாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதாவது முதல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க வந்து தியானமே எந்த நேரமும் பண்ணதே கிடையாது அவங்க வாழ்க்கை. அப்படிப்பட்ட பீப்புள் ஒரு 20-25 பேரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 30 டேஸ் அவங்களோட பிரெயினை எம்ஆர்ஐ மூலமா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஸ்டடி பண்ணிட்டு அதே பீப்புளை, அதே செட் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் அவங்களுக்கு வந்து தினம் ஒரு 20-25 டேஸும் 30 டேஸும் அவங்களுக்கு வந்து 30 to 40 நிமிஷம் வரைக்கும் தியானம் பண்ணணும் அப்படின்னு வச்சு அந்த நேரம் திரும்பவும் அவங்களோட பிரெயினை அவங்க மேப் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஆர்ஐ மூலமா அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ண போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டிப்பான முறையில முதல்ல இருந்த பிரெயின்ல வந்து இந்த அமிக்டாலா அப்படிங்கிற ஏரியாலாம் சுருங்கி இருந்துச்சாம். அமிக்டலா அப்படிங்கிற ஏரியா என்னன்னா அந்த பயத்துக்குரிய ஏரியா, பயங்கிற ஃபீலிங்க கேப்சர் பண்ற ஏரியா, அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. மேல் மனது வந்து நியூரல் சர்க்கிட்ஸ் எல்லாம் கூடி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. The increased thickening with neural networks, அதாவது நரம்பியல் வலை அமைப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு, தடிமனாயிருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த மேல் மனசு. இதுல உள்ள நியூரல் சர்க்கிட்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஜாஸ்தியாகி நல்ல தடிமன் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஆழ் மனசு. அவங்க 2யுமே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆழ் மனதையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, மேல் மனது, அப்புறம் அன்கான்ஷியஸ் பிரெயின். அப்போ இங்க இந்த ஆழ் மனதுல இந்த அமிக்டலா சொல்லியிருக்கோம்ல, அமிக்டலா வந்து இந்த ஆழ் மனதுல இந்த இடத்துல சின்னதா ஒண்ணு இருக்கும். இந்த ஆழ் மனது அமிக்டலா அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம பயம் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இங்க இருந்து தான் வருதாம். சோ நம்ம தியானம் செய்ய செய்ய நம்ம பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் மெதுவா குறைஞ்சு 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 அந்த ஃப்ரீக்வன்சிஸ் குறைஞ்சு, அதாவது பீட்டால இருந்து ஆல்பா, தீட்டா, டெல்டா, காமா அப்படிலாம் அந்த மெடிடேஷன் தியானத்துல போக போக இந்த அளவு இதோடது வந்து குறைஞ்சிருக்கான். சோ அப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாம் கண்டிப்பா தியானத்து மூலமா கண்டிப்பா குறையுது. இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இடம் வந்து மெமரிக்கு உண்டான இடமா, அந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தியானம் நீண்ட கால நினைவாற்றல் பகுதியான இந்த ஹிப்போ கேம்பஸின் அளவை அதிகரிக்கிறது, அமிக்டாலாவில் உள்ள பயம் சம்பந்தப்பட்ட பகுதியை குறைக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா?
சோ நம்ம தியானத்தை பத்தி வெளிநாட்டு மக்கள்லாம் இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் நம்ம வேதங்கள் மூலமா, நம்ம ரிஷிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, அவங்க மெடிடேஷன் மூலமா அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட எல்லாரும் சொன்னபோது நம்ம அதை பெருசா ஒன்றும் நம்பிக்கல. போக போக ஜெனரேஷன் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணாதான் நாங்க நம்புவோம். ஏதோ ரிஷி சொல்றாரு, ஏதோ சுவாமி சொல்றாரு, ஏதோ குரு சொல்றாரு, தியானம் பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு. எங்களுக்கு அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா ஏன் அவங்க வந்து அனுபவபூர்வமா அதெல்லாம் கண்டறியல இல்லையா? சோ அவங்களுக்கு அது புரியாது. இது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் சப்ஜெக்ட். இப்போ ஒரு பொருள், ஒரு சாக் பீஸ், ஒரு போன் அப்படின்னா ஒரு பருப்பொருள் நம்ம கண்ணால நமக்கு தெரியுது. சோ நம்ம உடனே அதை நம்புறோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதை நம்மளால உணரதான் முடியும். அது வந்து பல பேர் தியானத்துக்குள்ள போகாதனால அவங்களால உணர முடியாதனால அவங்க நம்ப மாட்டாங்க. சோ இன்னைக்கு ஆனா பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரர்கள்லாம் சில நிறைய பேர் இப்பெல்லாம் வராங்க. இந்தியாவுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த பாரத நாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாடு. இங்க வந்தா மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து பல ஆசிரமங்களுக்கு போய் தங்கி இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. சோ அனுபவிச்சு இப்ப வெளிநாடுகளையும் பரவி அவங்க வந்து அவங்கள சில பேர் இந்த மாதிரி இந்த சாரா லாசர்ங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் அவங்க வந்து ஆக்சுவலா மேரத்தான் ஓடணும்னு நினைச்சிருந்தாங்களாம். அப்போ அந்த மேரத்தான் ஓடும்போது ஓவரா எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப பாடி எல்லாம் ஸ்டிஃப் ஆகி அவங்களால ஓட முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆக்சுவலா இந்த மாதிரி போயிருக்காங்க. இந்த யோகா கிளாஸ்க்கு இதுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். ஓஹோ! இந்த யோகா இது மூலமா ஏதோ டிஃபரன்ஸ் நடக்குதே! எனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கே! நான் மேரத்தான் ஓட முடியாதுன்னு நெனச்சது, இந்த இதெல்லாம் பண்ணவும் என் பாடி நல்லா இருக்கேன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அவங்க சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நடக்குது. ஆழ் மனசுல இவ்ளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி இங்க நம்ம பார்க்குறோம். மேல் மனதானது வெறும் 10% தான் ஆக்ஷன். ஆழ் மனதானது 90% நம்ம அது வழியா தான் நடக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஆக்சுவலா என்னையே எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த தியானம், இந்த இது படிப்பு, சுவாத்தியாயம் இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். நிறைய டிஸ்கோர்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஆன்மீகத்துல நான் அதுக்குள்ள போய் ஒரு பாதையில போயிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிம்மதியா இருந்தது. ஓகே நம்ம இதெல்லாம் பண்றோம். நம்ம தியானம் பண்றோம். நமக்கு நிறைய சேஞ்சஸ் வாழ்க்கையில வருது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நான் இத வந்து யார் கூடயும் ஷேர் பண்ணணும்னுலாம் நினைக்கவே இல்ல. இந்த அட்வான்ஸ்ட் மெடிடேஷன் ப்ரோகிராம்னு சொல்லி நான் போய் பிரமிட் வேலில போய் ஜாயின் பண்ணேன். சந்திரா சாரோட 5 டே ரிட்ரீட் பிரமிட் வேலில. அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முதல் 2, 3 நாள் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது சந்திரா சார்ட்ட நான் என்னுடைய அனுபவங்கள் சில இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் சொன்னாரு, "நீங்க வந்து இவ்ளோ அனுபவங்கள் வச்சிருக்கனால, இனிமே உங்களோடதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். நீங்க வந்து நீங்க டீச் பண்ணலாம். நீங்க கோச் ப்ரோகிராம் படிக்கலாம்." அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அப்ப ஏன் ஆழ் மனதுல உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்திருக்கு? எனக்கு டீச் பண்ணலாம் முடியாது. நான் சொல்றதெல்லாம் எப்படி யாரும் நம்புவாங்க? இதெல்லாம் என்னால முடியாது. ஏன்னா, இத பத்தி நான் நெனச்சதே கிடையாது. நான் என் மனசுக்குள்ள வந்து ஆழ் மனசுல இதுல போய் உட்கார்ந்திருக்கு. என்னால இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உட்கார்ந்திருக்கு. இத வந்து சந்திரா சார் எனக்கு பிகினிங்லயே சொல்ட்டாரு. இன்னும் 3 டேஸ் இருக்கு மெடிடேஷனுக்கு அந்த ப்ரோகிராமுக்கு. சோ, அந்த ப்ரோகிராம்ல இன்னும் நம்ம அந்த மெடிடேஷன் அந்த இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் அது வந்து இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கும், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவுல இருக்குது அந்த பகுத்தாய்வு மனம். அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விரிஞ்சு என்ட்ரி குடுக்குது. ஓகே நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு லேசா ஒரு ஒரு லிட்டில் தாட் மாறுது. எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது. மேபி இதெல்லாம் என்னால முடியுமோ? முதல்ல வந்து ரிஜிடா இருந்தேன். கண்டிப்பா என்னால இதெல்லாம் முடியவே முடியாது. சான்ஸே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவானது. அதுக்கப்புறம் இது வந்து பிப்ரவரியில் நடந்தது. அ ஏப்ரல் ஆர் சோ இன்னொரு 40 டே ப்ரோகிராம் நேச்சர்ன்னு நடத்துனாரு சந்திரா சார். அதுல வந்து கோச் அப்படி ஆகலாம். அசோசியேட் கோச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போதான் எனக்கே தோணுச்சு, மேபி நம்ம இத பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ எவ்ளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? என்ன ரிஜிடா இருந்த மனம் 5 நாள் அட்வான்ஸ் ரிட்ரீட்ல கம்ப்ளீட் தியானம். அந்த 5 டேஸ் வந்து நம்மள அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அங்க போயிட்டு அங்கேயே எனக்கு நெறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டதுக்கு அப்புறம் அ இங்க வந்து நான் இந்த கோச் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணி அங்க நம்மள வந்து நெறைய சின்ன சின்ன டெஸ்ட், சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாரி நம்மளயே பேச சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க.
நான் ஓகே நம்மளால இது கூட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்து அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச வரை இம்மீடியட்டா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். அப்போ கூட எனக்கு சந்தேகம், இதெல்லாம் என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த தைரியத்தை எனக்கு என்ன கொடுத்தது, இந்த தியானம் தான் கொடுத்துச்சு. எனக்குள்ள இருந்த அந்த ரிஜிடிட்டியை வெளியே எடுத்துட்டு உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தியானத்தை பத்தி சொல்லி கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் வந்துச்சு. எங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுது இந்த டாபிக். அப்போ இன்னும் தைரியம் வந்துச்சு. ஸோ மனம் இன்னும் விரிவடைஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த த்ரைவ் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. எல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவம் தான். முதல்ல முடியாதுன்னு நினைச்சது, முடியும் அப்படிங்கிற நிலைமைய மாற்றி கொடுத்தது தியானம் தான். இது நானே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன். இந்த மாதிரி எப்படின்னா இந்த தியானத்துல இந்த உன்னிப்பான கவனம் எல்லாம் பீட்டா ஸ்டேட்ல இருக்கும். அல்பா ஸ்டேட்டுக்கு போக போக வேகமாக கற்றுக்கொள்ளுதல் இந்த நிலை நமக்குள்ள வரும். அப்புறம் இந்த தீட்டா ஸ்டேட் போக போக நுட்பமான அறிவு, நமக்கு படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் நமக்கு வரும். இது எல்லாம் தியானத்துல போக போக இந்த புதுசு புதுசா ஏற்கனவே இருக்கத்தான் செய்யுது. பட் எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இந்த தியானம்ங்கிறது போய் எல்லாத்தையும் தட்டி எழுப்பி கமான் இட் இஸ் பாசிபிள் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டு வரும். ஹீலிங் ஸ்டேட்டு கொண்டு போயிடும். டெல்டா ஸ்டேட் போனா நமக்குள்ள நமக்கு டீப்பா இருக்கிற வியாதிகள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா குணமாக முடியும். இந்த காமா ஸ்டேட்ல நம்ம பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருப்போம். சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என் மனசுக்குள்ள வந்து இறுகி போய் இருந்திருக்கு, என்னால இது முடியவே முடியாது அப்படிங்கிறது. அதுதான் வந்து இந்த நரம்பியல் நியூரோ ரிஜிடிட்டி, இறுக்கம், நரம்பியல் இறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கிற நியூரல் பாத்வேஸ் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பூர்வமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து நம்மளால முடியாது முடியாது, நான் வந்து எப்பவுமே ஏழையா தான் இருப்பேன், எனக்கு வந்து லக்கே கிடையாது, என்னால போய் ஒரு ஸ்டேஜ்ல பேசவே முடியாது, பாட்டு பாடவே முடியாது, இப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள வந்து நம்ம யாருக்கிட்டையும் கலகலன்னு என்னால பேச முடியாது, நான் ரொம்ப ரிசர்வ்டு டைப், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், இப்படின்னு எல்லாம் நிறைய திங்கிங் நமக்குள்ள நம்மளே போட்டு வச்சுக்கிறோம். எதனால ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைப்டு ட்ரெஸ் போட்டிருந்திருப்போம். அன்னைக்கு நம்ம யாராவது சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் சின்ன வயசுல யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் அவ்வளோக்கா சூட் ஆகல, நீங்க வேற டைப் போட்டீங்கன்னா இன்னும் நீங்க வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆழ் மனசுல போய் உட்கார்ந்துருப்போம். ஆக்சுவலா நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க சின்ன வயசுலங்கிறனால நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரைப்பே போட மாட்டோம். போய் கடையில பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம மனசுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனா எங்கேயோ டீப் டவுன் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ! இது போட்டா நமக்கு சூட் ஆகாது. சோ இந்த மாரி தேவையில்லாத லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின்ல போய் இந்த மாதிரி நியூரல் ரிஜிடிட்டிய கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். சோ தியானம் என்ன பண்ணும்? இந்த ரிஜிடிட்டி எல்லாம் பிரேக் பண்ணி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பழையபடி அந்த பிளாஸ்டிசிட்டியை கொண்டு வந்துரும். நம்மளால திங்கிங் இன் த பாக்ஸா இருக்கவங்க we will start thinking out of the box, வித்தியாசமா நினைக்க ஆரம்பிச்சோம். பழைய சிந்தனைகள் இது சரியானது இல்லை, எனக்கு எனக்கு இது கம்ஃபர்ட் லெவலுக்குள்ள இல்லை, திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன், ஐ கேனாட் டூ இட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் பிரேக் பண்ணி எதனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் இது ஒரு இதுதானே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதா, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மனப்பான்மை நம்மளுக்கு இந்த மைண்ட் கண்ட்ரோல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் தியானத்தினால. அதே மாதிரி நம்ம மனசுல வந்து மைண்ட்ல வந்து பிரெயின் இவ்வளவு ஆராய்ச்சி இருக்கு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு இருக்கு. சோ இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து என்ன செய்யும்? மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு அனாலிசிஸ், லாஜிக் திங்கிங் இந்த மாதிரி இருக்கும். ரைட் பிரெயின் வந்து இமோஷன், சந்தோஷம், நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் பண்றது. ரெண்டு பிரெயின்லயுமே எல்லாமே நடக்கும். ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி லெஃப்ட் பிரெயின்ல நடக்கும் லாஜிக்கல் திங்கிங், ரைட் பிரெயின்ல இமோஷனல் திங்கிங். ஆனா அகைன் வி ஆர் கம்மிங் பேக் டு அவர் கோர் லேர்னிங் என்னன்னா எல்லாத்துலயும் வந்து பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பேலன்ஸ் கொஹரன்ஸுக்கு கொண்டு வருது நம்ம தியானம். தியானம் இடது மற்றும் வலது மூளையை ஒருங்கிணைந்து மனதின் திறன்களை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன் சிங்க்ரனைஸ் பண்ணுதான். அதுக்குள்ள நடுவுல இந்த கார்பஸ் கலோசம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இந்த பார்ட் வந்து நம்ம தியானம் செய்யறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி திக்காகி ஒருங்கிணைந்து இருக்கான். இது வந்து ஒருங்கிணைந்து இருக்கு தியானத்தினால. முதல்ல விரிவா இருந்திருக்கலாம், எப்படியோ அன்அலைன்டா இருந்திருக்கலாம், தியானத்துல ஒருங்கிணைந்து. ஸோ
நம்ம இந்த புத்தா சிஇஓ தான் நமக்கு வந்து இதெல்லாம் அவ்வளோ கிளியரா நமக்கு கொண்டு வராங்க. அதாவது புத்தா சிஇஓ, குவாண்டம் ஃபவுண்டேஷன், சந்திரா சார் இவங்க பண்றதோடைய மெயின் டிஃபரன்ஸ் மற்ற மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் விட என்னன்னா, எல்லாத்தையும் வந்து சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால நம்ம அதை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஸோ அதனால இவ்வளவு ஸ்டடி பண்ணதையும் நம்ம இந்த வகுப்புல அவ்வளோ அழகா நம்ம கத்துக்கிறோம். எப்படி நம்ம பிரெயின் ஆனதை நம்ம வந்து கண்ட்ரோல் மெடிடேஷன் மூலமா நம்ம அழகா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியும். இதே மாதிரி டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன் ஒருத்தர் இருந்தாராம். எங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்தாராம். அவரும் அவரோட பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. 10 வருஷம் 20 வருஷமா அவர்லாம் ஆராய்ச்சி பண்ணாராம். அதாவது தியானம் பண்ணா எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க வந்து அப்படியே மாறி அவங்க உடம்பு எவ்வளவு தேஜஸா ஆயிருது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது தியானம் பண்றதுக்கு முன்னாடி பேனிக் அட்டாக், ஓவரா சாப்பிடுறது, இரிட்டபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிக்ஷன், தூக்கமின்மை, லோ எனர்ஜி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் விதின் த பாடி அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆல்பா, தீட்டா, டெல்டா பிரெயின் வேவ் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப சீரமைஞ்சு இருக்கு அப்படிங்கிறது இந்த டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எப்படி பெரிய எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபேமஸான யூனிவர்சிட்டியில இருக்கிறவர் தான் இந்த டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன். அவரும் இதை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ ஆக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மென்டல் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே தியானத்து மூலமா ரொம்ப அழகா மாறிக்கிட்டே வருது. நம்மளோட மனசு எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்மளோட சேமிக்கும் திறன், நம்மளோட சிந்தனை திறன், நம்மளோட படைப்பாற்றல் திறன், நம்ம கற்றுக்கொள்ளும் திறன் எல்லாமே நம்ம மனசுல ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், அணுகும் நம்ம எல்லாரையும் எப்படி அணுக வைக்கிறோம் அப்படி எல்லாத்தையுமே இந்த தியானமானது நம்ம மைண்ட் அவ்வளோ சீரமைச்சு நம்ம அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்கி கொண்டு போகுது. நம்ம மைண்டுங்கிறது இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டூல். நம்ம அதை வந்து நல்லா பயன்படுத்தணும்னா நம்ம அதே மாதிரி இந்த மென்டல் கோஷன்ட்டையும் ஈக்யூ இமோஷனல் கோஷன்ட்டையும் பேலன்ஸ்டா கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதாவது பேலன்ஸ் அகைன், அதாவது ஐக்யூ வந்து இந்த தியானத்துக்கு அப்புறம் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதையும் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம தியானம் செய்யும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அதிகரிக்கிறது. அன்னைக்கு நம்ம அருணா மேடம் சொன்னாங்க இல்லையா, நம்ம நாள் ஐயோ இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, அதனால நான் அவசர அவசரமா போகணும், வீட்டுல எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, இன்னைக்கு தியானம் எல்லாம் செய்ய முடியாது, ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் ஆல் தட் அப்படின்லாம் நம்ம நினைச்சிருக்கோங்க. ஆக்சுவலா அன்னைக்குதான் நம்ம தியானம் நிறைய பண்ணணுமா. ஏன்னா ஒன்ஸ் யூ டூ தியானம், அருணா மேடம் அன்னைக்கு சொன்னாங்களே, நம்ம அவ்வளவு ஆர்கனைஸ்ட் ஆயிருவோம். நம்ம பிரெயின் கிளியர் ஆயிரும். கசகசான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த பிரெயின் வந்து ரொம்ப காம் டவுன் ஆயிடும். நம்ம எதை எங்க வச்சிருக்கோம், எந்த பாயிண்ட்டை எப்படி சொல்லணும், இப்ப அந்நேரம் போய் நம்ம புரட்டிட்டு இருக்க மாட்டோம். ஐயோ இந்த ஃபைல எங்க வச்சேன், ஐயோ இந்த நோட்ஸ் நான் எழுதி வச்சிருந்தேனே அதை அவர்கிட்ட கொடுத்தேனே, அவர் கொண்டு வருவாரா இல்லையோ எனக்கு தெரியாது, இப்படின்னு எல்லாம் நம்ம அந்த ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் காம் டவுன். ஒன்ஸ் யூ மெடிடேட் அண்ட் கோ, கிளியரா உன் மனசு சொல்லும், இந்த ஃபைல நீ இங்கதான் வச்சிருக்க, அவர் கண்டிப்பா கொண்டு வருவாரு, ஃபண்டாஸ்டிக்கா எனக்கு ப்ரோக்ராம் போகும் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துடும், நமக்குள்ள எஃபிஷியன்சி வந்துடும். இதனால என்ன ஆகும், ஆக்சுவலா நம்ம அவசரப்பட்டு என்ன சொல்லுவாங்களே, அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ள கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அவசர அவசரமா செய்யும்போது இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். ஸோ நமக்கு நேரம் கம்மியா போயிடும். ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த பசில் எல்லாம் ஒண்ணுக்குள்ள அழகா போய் உட்காரு பாருங்க. அது மாதிரி எல்லாம் அழகா உட்காந்து சேர்ந்து பியூட்டிஃபுல்லா ஒரு பிக்சர் இருக்கும். நீங்க அவசரப்பட மாட்டீங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள தியானத்தினால கிளாரிட்டி வந்துரும், எஃபிஷியன்சி வந்துரும். ஈஸியா நம்ம இதை சாதிச்சிடாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஸோ காமா போவீங்க. நீங்க செய்ய வேண்டிய மீட்டிங்கோ ப்ராஜெக்டோ அற்புதமா போகும் அன்னைக்கு. இந்த டைமும் கிடக்கு, எக்ஸ்ட்ரா டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது இதெல்லாம். நம்மளோட தியானத்தினால எஃபிஷியன்சி கூடுது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருது. நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த கார்டிசால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது. வேண்டாத
ஹார்மோன்கள் நமக்கு அதிக அளவு சுரக்காம கரெக்டா இருக்கும். நல்ல ஹார்மோன்கள் ஆக்சிடோசின், டோபமைன், என்டார்பின், மெலட்டானின் இதெல்லாம் அழகா செக்ரேட் ஆகி நமக்குள்ள வந்து அந்த பியூட்டிஃபுல் ரிலாக்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். இந்த நியூரல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அழகா நல்லா அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் வச்சிருக்குமா பிரெயினுக்குள்ள. இதெல்லாம் வந்து அழகா ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரிஜிடிட்டி எல்லாம் இல்லாம அற்புதமா பண்ண ஆரம்பிச்சிடும்.